ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் வீட்டு சமையல். என்ன குழம்பு வைக்கிறதுன்னு யோசனையாக இருந்தது. டக்குன்னு ஒரு ஐடியா வந்தது. சரி, இப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே சாதம் வடித்து எடுத்துட்டேன். 1 கப் சாதம் இருக்குது. ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கொஞ்சம் போல் நல்லெண்ணெய், தாளிப்புக்கு கடுகு உளுந்து கொஞ்சம். இங்கே நான் கடலைப்பருப்பு, சமையல் கடலைப்பருப்பும் எடுத்திருக்கேன், இந்த நிலக்கடலைப்பருப்பும் எடுத்திருக்கேன், 2 வத்தல் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிக்கலாம். கடலைப்பருப்பையும் நிலக்கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கலாம். அதோட 2 வத்தல், கொஞ்சம் கருவேப்பிலை. நம்ம சாதத்தில் உப்பு போட்டு தான் நம்ம செஞ்சுருப்போம். அதனால் இங்கே இதில் உப்பு போட தேவையில்லை நமக்கு. கொஞ்சம் பொன்னிறமாக வரட்டும் கடலைப்பருப்பு எல்லாம். நான் இங்கே என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஹேமாஸ் கிச்சன் நம்ம ஊர் ஷாப்பிங்கோட முருங்கைக்கீரை பருப்பு பொடி எடுத்திருக்கேன். இதை நாம் சாதாரணமாக சாதத்தில் போட்டு சாப்பிட்றத விட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். இதை இப்போ இந்த இதெல்லாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இதில் நான் 2 ஸ்பூன் இந்த பொடியை நான் சேர்த்துக்கிறேன். பருப்பு பொடியை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு லைட்டாக வறுத்துக்கலாம். ஏன்னா பருப்பு படியிலையும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருப்பாங்க, அதனால் நமக்கு உப்பு தேவையில்லை. இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் இந்த சாதத்தை இது கூட கலந்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இன்ஸ்டன்ட் சாதம் ரெடி. சூப்பராக இருக்கும். இது சாப்பிட்டு பாருங்கள். முருங்கைக்கீரை ஸ்மெல் சூப்பராக இருக்குது. லஞ்ச் பாக்ஸுக்கு நீங்கள் கொடுத்து அனுப்பலாம். நான் இப்போ இதை லஞ்ச் பாக்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோதான், முடிஞ்சது. 2 நிமிஷம்தான் முடிஞ்சிடுச்சு. டக்குன்னு ஒரு சாதம் ரெடி ஆயிடுச்சு. நமக்கு குழம்பு என்ன வைக்கணும்னு சொல்லி தெரியலை, யோசனையாக இருக்குது, ரொம்ப போரிங்காக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நாளைக்கு செஞ்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். ஆஃப் பண்ணிடுறேன். இதை லஞ்சுக்கு பேக் பண்ணிடலாம். லஞ்சுக்கு எடுத்துகிட்டு வச்சாச்சு. இதுக்கு அப்பளம் இல்லை இது வத்தல் ஏதாவது என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வறுத்துக்கலாம். சூப்பராக இருக்கும். டேஸ்ட் பார்த்துக்கலாம். சூப்பராக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ இதோட முடியுது. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.